தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதியானது. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதியானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் மற்றும் 2021 தமிழக சட்டசபை தேர்தல், 2019 மற்றும் 2024 பாராளுமன்ற தேர்தல் ஆகிய தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கட்சி மதிமுக. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4 தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக விரும்பியது. ஆனால் திமுக 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் கொடுத்தது. அதற்கு மதிமுக சம்மதித்தது. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தம் கொடுத்தது. வேறு வழியில்லாமல் வைகோ சம்மதித்தார். 4 தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி கட்சிகளான தனி சின்னத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு சென்றுவிட்டன. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தவேகா கூட்டணிக்கு போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் மதிமுக வேட்பாளர்களாக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் என்பதால் சட்டசபையை பொறுத்தவரை அவர்கள் திமுக எம்எல்ஏவாகவே கருதப்படுகிறார்கள். திமுக கொறடா உத்தரவுக்கு, திமுக முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பதவி இழப்பர். இந்த சூழ்நிலையில் வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் தாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிர்ஷ்டவசமானது, இதனால் தவேகா அரசுக்கு தங்களால் ஆதரவளிக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் திமுக தமிழக வெற்றி கழகம் மீது நியாயமற்ற கருத்துக்களை, விமர்சனங்களை கூறுவதாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக அரசு நடுநிலையாக செயல்படுவதாக, குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். ஆக திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது சம்பந்தமாகத்தான் முக்கிய கருத்தாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தாங்கள் போட்டியிட்டது துரதிர்ஷ்டவசமானது என்று துரை வைகோ கூறியிருப்பது மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. ஆக திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவது உறுதியாகியுள்ளது. தற்பொழுது திமுக கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான் உள்ளது. மற்றபடி அனைத்தும் உதிரி கட்சிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை. திமுக பாஜகவை நோக்கி காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது.